இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன குழம்பு? மீன் குழம்பு. காணாங்கழுத்த மீன். காலையிலே போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம வீட்டில் இன்னைக்கு மீன் குழம்பு. மீன் வறுத்துட்டு மீன் குழம்பு வச்சு எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க. பாருங்க, மீன் மசாலா போட்டு உப்பு போட்டு மீனை நல்லா காலையிலே ஆஞ்சிட்டு ஊற வச்சாச்சு. நல்லா 1 மணி நேரமாக மீன் நல்லா ஊறிட்டு, மீன் மசாலா உப்பு பாதி எலுமிச்சம்பழம் ஊற வச்சாச்சு. இதை நம்ம அப்படியே எண்ணெயில் அப்படியே வறுத்து எடுத்துட வேண்டியதான். பாருங்கப்பா, மீன் நல்லா பொரிஞ்சிட்டு வெந்துச்சு, எடுத்துடலாம். அம்மா எப்படி குழம்பு வைக்கிறேன்னு பார்த்துங்க. இது வந்து கரைச்சி வச்ச புளி தண்ணி. வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவங்க வெளில போயிருக்காங்க ஒரு வேலை விஷயமா. அதனால் எனக்கு வந்து இந்த மின்னடி கேமராலாம் எடுக்க தெரியாது. உண்மையிலே சத்தியமாக எனக்கு செல்லை பற்றி எதுவுமே தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் எடுக்கிறேன். பாருங்கள், நான் மீன் குழம்பு அம்மா அப்படி தான் வைப்பேன். குழம்பை கூட்டி வச்சாச்சு. கடாய் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதில் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா சவந்துருச்சா? இப்போ வந்து கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கரவடம். அந்த கரவடம் போட்டால் குழம்பு சூப்பராக இருக்கும். பக்கத்தில் ஒரே சவுண்டுங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா. அதனால் வெளியில் சாப்பாடு செய்கிறதுனால மீன் உள்ற வறுத்தோம்னா குழந்தைங்க எல்லாம் இருக்குல்ல நம்ம வீட்டில், அதனால் அதுங்களுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது, இருமுதுங்க. அதனால் மீன் குழம்பு மீன் வறுக்கிறதா இருந்தால் அம்மா வெளில தான் செய்வேன். வெளில பக்கத்துலலாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா, அதனால் ஒரே சவுண்டாக இருக்குது. அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. எண்ணெயில் வதக்கவே மாட்டேன் நான், இப்படி தான் வைப்பேன்.
அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வைங்க. 3 பச்சை மிளகாய் போட்டுடலாம், மாங்காய் போட்டுடலாம். மூடி வச்சு கொதிச்சோடனே மாங்காய் போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, குழம்பு கொதிச்சிருச்சு. மீன் போட்டுடலாம்.